ஹாய் குட் மார்னிங் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது vlog பார்க்க போகிறோம். இன்றைக்கி vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். எங்கே அப்படின்னா டெல்லியில் முருகர் கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கும்பாபிஷேகம். 12 வருஷத்துக்கு ஒருக்கா செய்கிற கும்பாபிஷேகம் இங்கே நடைபெறுது. டெல்லியிலேயே இருக்கிற பெரிய தமிழ் முருகர் கோவில்னு பார்த்தா மலாய் மந்திர் கோவில் தான். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் அண்ட் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இது ஒரு என்ட்ரன்ஸ், இன்னொரு என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது. அங்கெல்லாம் சுத்தமாக போக முடியல. நாங்கள் அப்புறம் நேராக உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவன் போட்டிருந்தாங்க. அவன் எல்லாமே இது பண்ணி பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே கும்பம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வரத்துக்கு முன்னாடி கும்பம்லாம் மேலே எடுத்துகிட்டு போனதுனால அவன்லாம் முடிஞ்சு எல்லா ரூம் மேலே போயாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. கரெக்டாக நாங்கள் போய் நின்றும் அங்கே ஓப்பன் பண்ணி விட்டாங்க. நாங்களும் லைனில் போய் கடன்னு நின்றுட்டோம். ஏன்னா கூட்டம் ஃபுல்லாக அங்கே பாருங்கள், ஃபுல் கூட்டம் அள்ளும்போது அது வரைக்கும் மேலே ஸ்டெப்ஸ் இருக்கும். மலையில் ஏறி போய் பார்க்குறது தான் இந்த முருகரோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ மலையில் போய் தான் பார்க்கணும். அந்த ஸ்டெப்ஸுக்கு ஏறி ஃபுல்லாக எல்லோரும் கூட்டத்தில் நெரிசல் ஃபுல்லாக குழந்தைங்கெல்லாம் ஐயோ அம்மான்னு கத்திட்டாங்க. எல்லாம் ஃபுல்லாக ஆனாலும் எல்லோரும் போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு. இதோ இப்போ ஃபுல்லாகவே போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் விட்டாங்க இல்லையா, அது வரைக்கும் அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுதாங்க. கரெக்டாக நாங்கள் போய் நின்றும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோ இது பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் தீபாராதனையும் காட்டிட்டாங்க. இதுதான் மேலே போயிட்டு முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போயிது. அங்கே எல்லாத்துக்கும் தீர்த்தம் தெளித்தாங்க. தீர்த்தம் தெளிச்சுட்டு எல்லோரும் இங்கேருந்து 1 by 1 உள்ளே விட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அங்கே போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் சாமி பார்க்கல. ஏன்னா இதுக்கு மேலே பார்க்க முடியாது அப்படின்ட்டு நாங்கள் திருப்பி கீழே வந்துட்டோம். கீழே வந்துட்டு இங்கே அவன் குண்டம் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக சுற்றி சாமி கும்பிட்டுட்டு மீதி சிவன் பார்வதி விநாயகர் அந்த கோவில்லாம் கீழே இருக்குது. அங்கே வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கெல்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தனால அங்கெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே தங்கத்தேர் இருக்குது. நம்ம பழனியில் எப்படி தங்கத்தேர் இழுப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் தங்கத்தேர் இழுப்பாங்க. வந்து கிருத்திகை அன்னைக்கு, அதுக்கப்புறம் யாராவது ஸ்பெஷல் பூஜை கொடுக்குற அன்றைக்கி தங்கத்தேர் இழுப்பாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக vlog போடுறேன், உங்களுக்கு காட்டுறேன். கீழே இருக்கிற கோவில்லாம் நான் இன்னும் காட்டலை. ஏன்னா இப்போ தெரியலை, எல்லாம் ஃபுல்லாக டென்ட் கட்டி வச்சுருக்கனால அதையும் நான் ஒரு நாள் ப்ராப்பராக உங்களுக்கு காட்டுறேன், சுற்றி காட்டுறேன். இன்றைக்கி இந்த vlog-ஐ பார்த்தா எல்லாத்துக்கும் இந்த முருகரோட அருள் கிடைக்கட்டும். அப்புறம் வெளியே வந்தோம். வெளியே எல்லாத்துக்கும் மோர் கொடுத்துட்ருந்தாங்க. அழகாக குளுன்னு இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஆளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. அன்னதானத்துக்கும் க்யூ இருந்தது. ஆனால் எங்களால் அங்கே நிற்க முடியல. வெயிலில் அங்கே நிற்கிறவங்களாலேயே முடியல. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும். மத்தியானம் தான் அன்னதானம் போடுவாங்க அப்படின்ட்டு. இங்கே ஃபங்க்ஷன்ஸ்னாவே இங்கே அன்னதானம் கம்பல்சரி. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு தான் வந்திருந்தோம். நடந்து வந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்தியாக வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். இன்றைக்கி நாள் அவ்வளோ சூப்பராக போச்சு. இதே மாதிரி எல்லாத்துக்கும் இதே மாதிரி நாள் சூப்பராக போகட்டும். ஏன்னா நம்மளுக்கு பெற்ற இன்பம் மக்களும் பெருக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் இந்த கும்பாபிஷேகத்துக்கு போனேன். நான் எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். லைஃப் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்மளோட லைஃப் இப்படிங்கிறதுக்குள்ளே மாறி நம்ம ஒரு வேறு லெவலில் நிற்போங்கிற நம்பிக்கையோடு இந்த vlog-ஐ முடிக்கிறேன். பாய், டேக் கேர்.